Hi friends, welcome to Live Chennai. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னியின் செல்வன் இன்னைக்கு மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம த்ரிஷாவோட கேரக்டரை தான் நம்ம வரைய போகிறோம். பொன்னியின் ஸோ செல்வன் இந்த மூவியை வந்து இப்போ உங்களுக்கு இந்த இன்னும் கொஞ்சம் நாள் மூவியோட ரிலீஸ் ஆகிடும். இப்போ தான் இதுதான் பார்க்க ரீசெண்டாக போகிறோம். வந்து ஸோ டீசர் இதில் ரிலீஸ் என்னென்னா, ஆச்சு. ஸோ அந்த கேரக்டரை நம்ம இப்போ வரையலாம். ஸோ நம்ம ஸோ யூஸ்வலாக நான் இது வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான் பண்ணுவேன். ஸோ அதே தான் உங்களுக்கு த்ரிஷாவை காட்டுறேன். தான் இந்த வரைய டைம் போகிறோம். ஸோ லேப்ஸில் தான் இருக்கும். நினைக்கிறேன். ஸோ நம்ம யூஸ்வலாக நான் எப்படி சரிங்களா? ஸ்டார்ட் ஸோ பண்ண இப்போ வந்து சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக ரஃப் ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் அந்த நார்மல் இமேஜ் வந்து நான் லெஃப்ட் ஹெச்பி ஹேண்ட் பென்சில் சைடில் யூஸ் வச்சுக்கிறேன். பண்ணுவேன். ஸோ ஹெச்பி உங்களுக்கு பென்சில் எங்கே ஏன் நான் இதை ரஃப் வரைஞ்சி ட்ராயிங் யூஸ் காட்டுறேன். பண்ண ஃபஸ்ட் ஐலேருந்து பார்த்தீங்கன்னா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுதான் ஈஸியாக ரேஸ் பண்ண முடியும். எதாவது மிஸ்டேக் ஸோ ஆச்சுன்னா. ஃபஸ்ட் ஐலேருந்து ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். யூஸ்வலாக நான் ஐலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், உங்களுக்கு தெரியும். ஸோ ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லெஃப்ட் ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லெஃப்ட் ஐயோட லோயர் லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போது வந்து ஐயோட லைன் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் மேலே அந்த லைனை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் லைனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இன்னும் நிறையா நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மெயின் லைன்லேருந்து நம்ம லைட்டாக வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஐபால் கரெக்டாக வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் ஐ லேஷஸ் வரையணும். ஐ லேஷஸ் கீழே இருக்க லைன் வரைஞ்சிக்கலாம். ஒரு ஹைலைட் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக வரைஞ்சிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ. ஸோ ஐப்ரோ வரைஞ்சிக்கலாம். ஐப்ரோ வந்து இந்த ஐலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதோட திக்னஸை நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் பிந்திக்கு பக்கத்தில் அந்த நோஸோட பிரிட்ஜு, நோஸ் கீழே மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த நோஸ் ஒரு ஐக்கும் இன்னொரு ஐக்கும் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ டிஸ்டன்ஸ்லேயே அதை நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணி வரைஞ்சிட்டு இந்த ஐ பாலையும் வரைஞ்சிக்கலாம். ஸோ ரைட் சைடு ஐ வரைஞ்சதுக்கப்புறம் ரைட் சைடோட ஐ பால் ரெண்டுமே ஈவனாக கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இல்லைனா நம்ம இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் அந்த ஐலீடோட அந்த மேலே லைனு ஐப்ரோ வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். அந்த திக்னஸ் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துப்போம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம் இந்த கேரக்டர் அப்படி உங்களுக்கு தெரியும். இப்போ இனிஷியலாக இந்த ட்ராயிங்கில் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நோஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியுது இல்லையா? ஆக்சுவலாக அது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த நோஸ் லைன் வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ் வரைஞ்சிக்கலாம். லிப்ஸோட மேல் லைனை மார்க் பண்ணிவிட்டு கீழே அந்த சின்ன வரைக்கும் ஓரளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸோட சென்ட்ரல் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அது அந்த ஐ லெவலுக்கு கரெக்டாக இருக்கான்றதை மார்க் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் அப்படியே பண்ணிக்கலாம். மிடில் லைன் வரைஞ்சிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லிப்ஸோட கார்னர் வரைஞ்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ஹெட்டில் இருக்கிற அந்த ஜுவல்லு அதுக்கப்புறம் அந்த ஃபேஸோட அவுட்டர் வரைக்கலாம். இதெல்லாமே ஜஸ்ட் வந்து ஒரு ரஃப் மார்க்கிங் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஃபைனலாக நிறைய ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்போ அந்த சின்னோட லைன் அந்த ஃபேஸோட அவுட்டர் லைன் நம்ம வரைஞ்சிக்கிறோம்.
இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபார்முக்காக நான் பண்ணுறேன், க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வேறு மாதிரி வரைவோம். இதெல்லாம் எதுவுமே வந்து ஃபைனல் லைன் கிடையாது. இப்போ நெக்குக்கு கீழே இருக்கிற அந்த நெக்லஸ் அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி வரைஞ்சிக்கலாம். நீங்கள் என்னென்னா இது சிம்பிள் தான். ஃப்ரீ ஹேண்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் என்ன திங்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி வரைஞ்சிக்கணும். கம்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் பக்கத்தில் என்ன இருக்குது, அதுக்கு க்ளோஸ்அப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்து கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட் இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மிஸ் ஆகாமல் அழகாக எக்ஸாக்டாக வந்துடும். இப்போ நோஸ் வந்து நான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ரொம்ப நோஸ் அகலமாக இருக்கு இல்லையா, ஸோ நோஸ் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். அந்த ஐப்ரோ, அந்த ஐலிட், அது கீழே இருக்கிற அந்த லைன்ஸ்லாம் ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஸோ அந்த தலைமுடி மேலே இருக்கிற அந்த கொண்டையெல்லாம் நம்ம வரைஞ்சிட்டு, இது வந்து ஒரு ரஃப் பென்சில் அவுட்லைன். ஸோ இதுக்கு மேலே நான் ஃபைனலாக கலர் பென்சிலில் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பென்சில் இது ஃபைனல் அவுட்லைன். ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம ஸ்டெல்லர் பென்சிலும் ப்ரௌன் பென்சிலும் ஸ்டெல்லர் பென்சில் அண்ட் ப்ரௌன் பென்சில் யூஸ் பண்ணுவோம். ஸ்டெல்லர் பென்சில் பிளாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐ லைன், அப்புறம் வந்து ஐப்ரோ, அப்புறம் வந்து எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம டார்க் பென்சில் யூஸ் பண்ணுவோம். மற்ற இடத்தெல்லாம் நம்ம ப்ரௌன்லேயே தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அங்கெல்லாம் நம்ம ஷேடோ வந்து மாறும். ஸோ தேவையில்லாத இடத்துலாம் டார்க் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அசிங்கமாகிடும் இல்லையா, அதுக்காக நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐஸ், அந்த நோஸ்க்கு கீழெல்லாம் டார்க் லைன் வருதுன்றதுனால தைரியமாக நம்ம டார்க் லைன் வரைஞ்சிக்கலாம். லிப்ஸ்லாம் வரைஞ்சிட்டு இது எப்படியே நம்ம ஷேடிங் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் இது.
ஸோ அதில் லிப்ஸ்லாம் கொஞ்சம் சின்னது பண்ணணும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் நம்ம ஷேடிங் பண்ணும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜுவல்லெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நான் ஓரளவுக்கு டீட்டெயிலிங்காக வரைஞ்சிக்கிறேன். ஷேடிங் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம ப்ரௌன் பென்சிலே பண்ணிக்கலாம். தேவையான இடத்துல மட்டும் நம்ம இந்த டீட்டெயிலிங் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த நெத்திச்சுடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்கிறத வந்து நம்ம அந்த பால்ஸ் அண்ட் அந்த அந்த மணிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் பீட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கிளியராக வரைஞ்சிப்போம். அதில் அவ்வளோ கிளியராக தெரியல, பட் இருந்தாலும் நம்ம அந்த இதெல்லாம் கொஞ்சம் நான் கிளியராக வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா ஃபைனலாக நம்ம எரேஸ் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ இன்னும் நெத்திலாம் கூட நம்ம சின்னது பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்க லைன்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்லஸ் அதெல்லாம் வரைஞ்சிக்கலாம். எனக்கு என்னமோ இன்னும் ஃபேஸ் வந்து இன்னும் நம்ம ஸ்லிம் ஆகணுன்ற மாதிரி தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப பல்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் மேபி ஃபேஸை வந்து இன்னும் 2 பக்கமும் தின் பண்ணோம்னா கொஞ்சம் தின்னாச்சுன்னா ஓரளவுக்கு இந்த ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே இந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுவுமே கூட ஷோல்டர் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ சில இடம்லாம் நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன்.
ஸோ எனக்கு என்னமோ அந்த ஃபேஸ் வந்து கன்னம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சீக் வந்து இன்னும் ஸ்லிம் பண்ணலாம், ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே. ஸ்டில் கொஞ்சம் அது ரொம்ப டார்க்காக, ஐ மீன் ரொம்ப பல்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாத லைன்ஸ்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அது மேலேயே இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைனல் அவுட்லைன் நம்ம பண்ணிக்கலாம். சில ஏரியாலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, அதை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் நான் அப்படியே நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட கலரிங் பார்ட் வந்து நான் உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து நான் மேபி கலர் பென்சிலில் பண்ணாலும் பண்ணுவேன், ஆர் போஸ்டர் கலரில் பண்ணாலும் பண்ணுவேன். போஸ்டர் கலரில் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ மோஸ்ட்லி இந்த போஸ்டர் கலரில் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை செகண்ட் பார்ட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.